Hi friends, welcome to Keto Bay Exclusive. இன்னைக்கு நம்ம சேனல்ல திருநெல்வேலி ஸ்பெஷல் ஃப்ரூட் ஜூஸ் தான் பார்க்க போகிறோம். இது நார்மலான ஸ்மூத்தியோ ஜூஸோ இல்லை, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இந்த ஜூஸில் வந்து நான் பப்பாயா வந்து ஒரு 2 கப் எடுத்திருக்கிறேன். அண்டு இதோட வந்து இந்த பப்பாயா வந்து நம்ம மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிக்க போகிறோம். ஸோ அதோட பனானா வந்து ஒரு பனானா சேர்த்து அரைச்சிக்கலாம். மீதியெல்லாம் நான் குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். இதோட வந்து ஆப்பிளும் வந்து இந்த மாதிரி ஒரு சாப்பரில் போட்டு இந்த மாதிரி சாப் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இதோட நீங்கள் மாதுளம்பழம் ஆட் பண்ணனாலும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் பப்பாயாவும் பனானாவும் சேர்த்து 2 ஸ்பூன் சுகர் சேர்த்து மிக்சியில் வந்து நல்ல ஸ்மூதி மாதிரி அரைச்சிக்கிறேன். ஃபில்ட்ரு பண்ணலை, ஜஸ்ட்டு நம்ம வந்து அரைச்சி தான் எடுத்துக்கிறோம். ஒரு 1/4 கிளாஸ் தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கலாம். சுகர் வேணுங்கிறவங்க போட்டுக்கோங்க. ஸோ இங்கே பப்பாயா வந்து கொஞ்சம் ஃப்ரூட்டாக இல்லாமல் இருக்கிறதுனால நான் இங்கே சுகர் ஆட் பண்ணியிருக்கிறேன். வாட்டர் போட்டு மிக்சியில் அடித்து எடுத்துக்கலாம். ஸோ ஃபில்ட்ரு பண்ணலை, ஜஸ்ட்டு அடித்து எடுத்துருக்கிறேன். இந்த மாதிரி இருக்குது. இதோட நம்ம கட் பண்ணி வச்சுக்கிற ஃப்ரூட்ஸ் எல்லாம் போட போகிறோம். ஸோ இதில் பனானா, பிளாக் கலர் கிரேப்ஸ், நான் சீட்லெஸ் சேர்த்துருக்கேன். நார்மல் கிரேப்ஸ் இருந்தாலும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் போமோவும் இதோட சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த சம்மருக்கு வந்து ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஜூஸ். இதோட சேர்த்து அந்த பேக்கரியில் வந்து ஃபேண்டா வந்து இதில் ஆட் பண்ணுவாங்க. ஸோ அதோடய ஃப்ளேவர் வந்து ஆக்சுவலாக வந்து ஒரு கப்புக்கு வந்து நல்ல ஒரு 250 ml ஃபேண்டாவே ஆட் பண்ணுவாங்க. நாம் வந்து வீட்டில் பண்ணுறதுங்கிறதுனால நான் ஒரு 50 to 75 ml தான் நான் வந்து ஃபேண்டா இதில் ஆட் பண்ணியிருக்கிறேன். ஸோ இதோட கன்சிஸ்டன்சி வந்து கொஞ்சம் தின்னாக இருக்கும். நான் வந்து வீட்டில் பண்ணுறதுங்கிறதுனால கொஞ்சம் திக்காகவே பண்ணியிருக்கிறேன். ஸோ அவ்வளோதான் இந்த ஜூஸ். ஸோ இந்த ஜூஸ் எப்படி இருந்ததுன்னு சொல்லி கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ரெசிபி. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.